ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இன்று உனக்கு மிக சிறந்த நாள். சொன்னால் நம்ப மாட்டாய், ஆனால் உண்மை இதுதான். மிக 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 அற்புதமான நாள், மிக 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 அதிசயமான நாள். ஆனால் இதை யாரும் எப்பொழுதும் எந்த நிலைமையிலேயும் சொன்னால் நம்ப மாட்டார்கள். காரணங்கள் என்னவென்றால், என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதே. நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கும் சில விஷயங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை, நடக்கவில்லை என்று நினைக்கிறாய். தங்கமான பிள்ளையே, நீ என்ன நினைத்தாலும் இதற்கு பிறகு அது நடக்கும். அது எதுவும் நான் எல்லாவற்றையும் சாதாரணமாகவே சொல்கிறேன் என்று நினைக்காதே. எதையும் சாதாரணமாக சொல்லவில்லை. எல்லா விஷயத்திலேயும் ஒரு சூட்சுமங்கள் அடங்கி உள்ளது. எல்லா பொழுதிலேயும், எல்லா நேரத்திலேயும், எப்பொழுதும் உனக்கு துணை யார் இருக்கிறார், யார் இருக்கிறார் என்று நினைக்காது. உனக்கு துணை நான் இருக்கிறேன். நிறைய இடத்தில் சோர்ந்து போயிருக்கிறார். நான் இன்றும் என்றும் உன்னை சோர்ந்து போக விடாமல் உன்னை என்றும் காத்து உன்னை வழி நடத்த நான் இருக்கிறேன். புரிந்ததா? சில பேருக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் எதுவும் புரியாது. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்வார். ஏனென்றால் நீ சாயுடைய பிள்ளையாவார். நிறைய இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அவமானங்கள், ஆனால் இனி வரும் காலத்தில் வெற்றியை நீ சூடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய லாபத்தையும், நிறைய 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 தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சூடுவாயே தவிர, இனி இதுதான் உன் வாழ்க்கையில் தப்பு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் தப்பு என்று யாராலும் கண்ணும் பிடிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு தவறும் நடக்காது. புரிந்ததா? எதற்காகவும் எப்பொழுதும் எந்த ஒரு நொடியிலேயும் கவலைப்படாதே. நிறைய அழகான வழிகள் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தாய். அந்த வழிகளின் மூலமாக நிறைய பேருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டாய். இது இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று நீ என்னென்னலாம் நினைத்து என்னென்ன விஷயமெல்லாம் தெரிந்து கொண்டாயோ, அது இனிவரும் காலத்தில் உனக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். இங்கு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரிவதே இல்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்ன விஷயம் நடக்கிறது என்பது எதுவும் புரிவதில்லை. அவரவர்களுடைய இஷ்டத்திற்குத்தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்வேன். என்னுடைய பிள்ளைகள் என்றும் எனக்கு பிடித்தது மாதிரியே இருப்பார்கள். காரணம், நான் அவரவர்களுக்கு பிடித்ததை சொல்லிக் கொடுக்கிறேன். இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நானும் வளர வைக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல எதுவும் தவறாகலாம் நான் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்தையும், ஒவ்வொரு பொழுதிலேயும் தப்பானதையும் உன்னிடம் கொண்டு வரவும் இல்லை. வேலை வாய்ப்புகள் நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய். அம்மா, உனக்கு வேலை தானம்மா வேண்டும், நான் தருகிறேன் அம்மா. உன்னுடைய வாழ்க்கைக்கு வேலையையும் நிறைய வாய்ப்புகளையும் நான் தருகிறேன் அம்மா. உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து புரிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு நிலையிலும் நான் உனக்காக தர முடிவெடுத்து விட்டேன். இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக நான் நடத்துவேனா? தவறாக நடத்த ஏதாவது ஒரு வேலையாவது இருக்கிறதா? இனி தவறாக நடத்துவதற்கு ஒன்றுமே அல்ல. இனி சந்தோஷமும் மற்ற விஷயத்தையும் பற்றியே யோசிக்க வேண்டுமே தவிர, கஷ்டமான சூழ்நிலைகளை பற்றி ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அமோகத்தின் உச்சகட்டத்திலேயே இருப்பீர்கள்.
அமோகத்தின் அற்புதத்திலேயே வாழ்வீர்கள். இதுவரைக்கும் உங்களை மற்றவர்கள் தத்ரியம் என்று சொல்லி பார்த்தீர்கள். ஆனால் இதற்கு பிறகு தத்ரியம் என்று உன்னை யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் மட்டும்தான் தத்ரியமாக இருப்பார்களே தவிர நீ தத்ரியமாக ஒருபொழுதும் இருக்க மாட்டாய். தத்ரியங்கள் தத்ரியங்கள் என்று எப்போ பார்த்தாலும் என்னுடைய பிள்ளையை போட்டு அளவுக்கு மீறிய கஷ்டத்தை கொடுத்தார்கள். ஆனால் இதற்கு பிறகு உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலே அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நொடிகளும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். இதுவே உண்மையானது. நாளுக்கு நாள் ஒருவனை ஆட்டி வைப்பதும் நாளுக்கு நாள் ஒரு மனிதனை போட்டு துன்புறுத்தி கொண்டே இருப்பதும் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எவ்வளவு பெரிய வலி வேதனை தெரியுமா? ஆனால் அது எதையுமே தெரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு பொழுதிலேயும் அடுத்தவனை போட்டு கஷ்டப்படுத்துவது என்றால் ரொம்ப சந்தோஷமாக அனைவரும் எல்லா விஷயத்தையும் செய்கிறார்கள். ஆனால் அடுத்தவனை கஷ்டப்படுத்துவதற்கு முன்பு ஒவ்வொரு நிலைமையிலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் ஒவ்வொன்றையும் யோசிக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நிதானமாக செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் செய்யலாம், எதுவாக இருந்தாலும் இதை போட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். எதையும் தப்பாக நினைக்க கூடாது. யாராக இருந்தாலும் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். இந்த பிரபஞ்சம் உன்னிடம் இந்த வாக்கினை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை யோசித்துப்பார். எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை யோசித்துப்பார். நீ யோசித்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு விதமான முடிவுகளையும் எடு. நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் ஒரு விஷயம் உனக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதையும் மீறி ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் அனைத்திற்கும் காரணமாவாய். நிறைய முறை தோற்று போன நீ இனி ஜெயிப்பது மட்டுமே வேலையாக வைத்துக்கொள். இனி ஜெயிப்பது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வேலையாக இருக்கட்டும். கனவுகள் எப்பொழுதும் எல்லா நிமிஷமும் தெளிவோடும் உங்களுக்கு கிடைக்கும். அழுவதோ இல்லை மற்ற எதுவும் தேவையே அல்ல. சிரித்துக்கொண்டே இருங்கள், சிறப்பான வாழ்க்கை அமையும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன் சாய்நான். ஓம் சாய்ராம்.